அமைதியாக தாங்கிக் கொண்டிருப்பதுதான் உங்களுடைய பெரிய ஒரு தன்மையாகவே இருக்கும். உங்களுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ வெளியில் சொல்ல முடியாத வழிகள், எவ்வளவோ ஏற்பட்டிருக்கும். அந்த எவ்வளவோ ஏற்பட்டிருந்தாலும் அதனை உங்களால வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே நீங்க வைத்து அதனை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஏன் நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இப்படியே போய்விடுமா என்ற ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்காமல் நீங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. இந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வருவீங்க. ஆனா நீங்க வெளியில அமைதிக்குள் எவ்வளவு வழி இருக்கும் என்பது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஏன் அப்படின்னா நீங்க மட்டும்தான் 12 ராசிகள்ல மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதுவும் உங்க கூட உணர்ச்சிகள்ல யாராவது விளையாடிட்டாங்க அப்படின்னா, உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள நினைத்து நீங்க அழுகாத நாட்கள் இருக்காது. தினசரி அவங்கள நினைத்து அழுகுவீங்க, புலம்புவீங்க. அந்த அளவுக்கு உங்க கூட உணர்ச்சிகள் யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக நீங்க இருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் அமைதிக்கு அமைதிக்குள்ள ஒரு வழி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு வழி எப்படி இருக்கும் என்பதை உங்களால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா நீங்க மட்டும்தான் அமைதி காப்பீங்க. உங்களால மட்டும்தான் அமைதிக்குள்ளேயும் இவ்வளவு வலியானது இருக்கும். எங்களுக்கும் வழிகள் புரியும் என்பதை நீங்க மட்டும்தான் உணர்ந்திருப்பீங்க. அதை வெளியில் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொண்டிருப்பீங்க. எவ்வளவோ சுமைகளையும் நீங்க சுமந்து கொண்டிருப்பீங்க. யாரையும் எதிர்த்து கூட பேச மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. எவ்வளவுதான் குழப்பம் இருந்தாலும் அந்த ஒரு குழப்பங்களுக்கு உங்களுக்கே தெரிய ஆரம்பித்துவிடும். இந்த ஒரு குழப்பமானது நம்ம சரியான முடிவு எடுக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நிலை மாறிடும் என்று உங்களுக்கே சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். மற்ற ராசிக்காரங்களை போல வெளியில பெரிய சண்டை பிரச்சனை எதுவும் உங்களுக்குள்ள இருக்காது. இல்லாம வாழணும்னு நீங்க நினைப்பீங்க. உங்களுக்குள்ள உணர்ச்சி மட்டும் அதிகமா இருக்கும். மற்ற நபர்கள் அனைவருமே நம்மளை பாராட்டணும், எல்லாரும் நம்மகிட்ட ஜாலியா பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு, கெட்ட எண்ணங்கள், பொறாமைப்படுதல் போன்ற குணங்கள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் வேலை செய்த விதம் மட்டும் மிகவும் அமைதியாக இருந்தார். ஆனால் தவறான மிகவும் ஆழமான ஒரு சோதனையை உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டிருந்தார். அதனால மட்டும்தாங்க கடந்த சில மாதங்களாக நீங்க எது செய்தாலும் அதுல தடைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்களும் யோசித்து பார்ப்பீங்க, என்னடா நம்ம முன்காலங்கள்ல எல்லாமே சரியாகத்தான் பண்ணோம், சரியாகத்தான் படித்தோம், எல்லாமே சரியாகத்தான் நம்ம தொழிலை கூட பண்ணோம். இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல அதை அப்படியே பண்ணும்போது எதுக்கு நமக்கு இந்த ஒரு நேரத்துல தடைகள் ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள்ள உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருக்குங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் வேலை செய்த விதம் அப்படிங்கிறது மிகவும் ஆழமான ஒரு சோதனைகளை கொடுத்த ஒரு விதமாக இருக்கும். இதுதான் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க மட்டும் போராடி கொண்டே இருப்பீங்க. இன்னமும் இருந்து கொண்டுதான் இருப்பீங்க. இந்த ஒரு வீடியோவை பார்க்கும் பொழுது கூட உங்களுடைய மனதுக்குள்ள ஏதாவது ஒரு போராட்டங்கள் இருக்கும். எதையாவது ஒன்றை நினைத்து நீங்க வருந்தி கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. சனி பகவான் உங்களை எப்படி சோதித்தார் அப்படின்னா, முதலில் உங்களுடைய மனம்தான் அவரின் முக்கிய ஒரு இலக்காக இருக்கும். எவன் ஒருவன் மனதில் இருக்கக்கூடிய அவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவனுடைய மனதும் உடைகிறதோ அதுக்கப்புறம் அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் தவறாக போய்விடும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். இதனால தாங்க உங்களுடைய மனசுக்கு ஏற்ற சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பார். ஆனால் அது உங்களுக்கு புரியாமல் கூட போயிருக்கலாம். இதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உருவாகி இருக்கும். முதல்ல அவருடைய இலக்கு உங்களுடைய மனமாக இருக்கும். நீங்க உங்களுடைய ஒரு விஷயத்த அதிகமாக உணர்ச்சியுடன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. எல்லாரையோடையும் நீங்க அதிகமா உணர்ச்சி காட்டக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. அதனால உங்களுடைய மனதளவுல உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத அளவுக்கு நீங்க உங்களுடைய மனசை நொந்து விடுவீங்க. அதையே சனி பகவான் பயன்படுத்தி உங்களை அதிகமா யோசிக்க வைத்திருப்பார். அதிகமான ஒரு கன்ஃபியூஷனுக்கும் உங்களுக்கு நிச்சயமா கொடுத்திருப்பார். பயம் ஆகியவற்றில உங்களை தள்ளி விட்டிருப்பார். இதனால உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி இருப்பார். நீங்க பலமுறை நான் சரியான பாதையில தான் இருக்கேனா என்று உங்களை நீங்களே சந்தேகப்பட்டிருப்பீங்க. அதற்கான கேள்வியும் உங்களுக்குள்ள கிடைக்காமல் தேவையில்லாத பதில்களை உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டு இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில நேரங்கள்ல உங்களுடைய மனம் இருக்கல்லவா, உங்களுடைய மனசு கனமாக இருந்திருக்கும். ஏன் கனமா இருக்கு, எதற்காண்டி இப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு கூட தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய மனதானது அதிகமான கவலைகளையும் அதிகமான யோசனைகளும் நினைத்து கொண்டே இருக்கும். எதையாவது ஒன்றை பத்தி யோசித்துக் கொண்டே இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு உங்களை நீங்களே யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. அதனால உங்களுடைய மனம் போதுமான அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்காம தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த சனி உங்களுக்கு கொடுத்த உள்மன சோதனை இருக்கல்லவா, இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருந்திருக்கோங்க. அந்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டுதான் இருந்திருக்கும்.
இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில பண விஷயத்துல நீங்க அனுபவித்த நிலைமை இன்னும் ஆழமானதாக இருக்கும். நீங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது உங்களுடைய கையில் தங்காது. ஏன் தங்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். இதற்கும் சனி பகவான் தான் காரணமாக இருப்பார். நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது கடின உழைப்பாக இருக்கட்டும், ஏன் உங்களுடைய சொந்த தொழிலாக கூட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த பணம் ரீதியாக ஏற்பட்டு உங்களுடைய கையை விட்டு அந்த ஒரு பணமானது விலகி கொண்டு போய் கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஒரு கட்டத்துல உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். சிலருக்கு மத்தவங்களுக்காக செலவு செய்த பணம் கூட உங்களுக்கு திரும்ப வராமல் போயிருக்கும். அவங்க கேட்டாங்க, நீங்க அந்த பணத்த குடுத்திருப்பீங்க. ஆனா அந்த பணமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காமலும் இருக்கும். ஒரு கட்டத்துல நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்ற ஒரு உணர்வு உங்கள தள்ளாட வைத்திருக்கும். இன்னும் சிலருக்கு உண்மையிலேயே என்னுடைய நிலைமை இப்படி போனா நான் எப்படி வாழ்வேன்? அப்படின்னு ஒரு பயத்தையும் குடுத்திருக்கும். பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம போயிருவோமா அப்படின்னு உங்கள நீங்களே ஒப்பிட்டு பார்த்திருப்பீங்க. ஆனா ஒண்ணுங்க, இங்க ஒரு ரகசியமான ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? மீனம் ராசிக்கு சனி பகவான் சோதனையை கொடுக்கும் பொழுது, அவங்க அவங்களுடைய கர்மா காலத்தையும் நிச்சயமா அழித்து விடுவார். கர்ம காலத்த நிச்சயமா அழிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல ஈடுபட்டிருப்பார். நீண்ட காலமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்த கெட்ட கர்மாக்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சனி பகவான் வெளியேற்றி விடுவார். இந்த ஒரு காலத்துல வெளிவந்து இது அனைத்தும் இந்த கர்மாக்கான காலங்கள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல தேர்ந்துவிடும். அதனால தாங்க இந்த ஒரு காலம் அதிகமான கஷ்டமா உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். ஆனாலும் இதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த 5 நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்தை நிச்சயமாக அடையும். இது சாதாரணமான ஒரு மாற்றமாகவும் இருக்காது. நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றமாக இருக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு தெளிவானது பிறக்கும். உங்களுடைய அதிபதி குரு பகவான், குருவின் சக்தி சனி பகவானின் தாக்கத்தை இந்த ஒரு நாளில் பேலன்ஸ் செய்ய ஆரம்பிக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதுவரை நீங்க உணர்ந்த எல்லா விதமான தடைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு சரியான ஒரு திசையை காட்டக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த 5 நாட்கள்ல எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். வெளியில ஒரு பெரிய சம்பவமாக இல்லாமல் உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நன்மையானது நடக்கும். திடீர்னு நீங்க நான் இதை முடிக்கலாம், நான் இதை அச்சீவ் பண்ண முடியும் என்ற ஒரு கான்பிடன்ஸும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்குள்ள உணர ஆரம்பிக்கும். இந்த ஒரு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில முதல் நாள்ல வரக்கூடிய இந்த 5 நாட்கள்ல முதல் நாட்கள்ல உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு யோசனையானது வரும். இதுவரை நீங்க தாங்கி இருந்த எல்லா விதமான எமோஷனலையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல ரிலீஸ் பண்ணுவீங்க. பண்ணி இது உங்களுடைய மனதை இந்த ஒரு நேரத்துல கஷ்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வரும். இரண்டாவதாக 2வது நாள்ல இந்த ஒரு நாள் உங்களுக்கு பெரிய அளவுல ஆப்பர்ச்சுனிட்டியானது உங்களுக்கு தேடி வரும். ஒரு போன் கால் மூலியமாகவோ, ஒரு மெசேஜ் மூலியமாகவோ, இல்லைன்னா ஒரு ஸ்மால் சந்திப்பின் மூலமாகவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்திற்கு நிச்சயமா வழிவகுக்கும். 3வது நாளா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பண வரவானது நிச்சயமா அதிகமாக வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாள்ல சின்ன அமௌண்ட் கூட உங்களுக்கு எதிர்பாராத அளவுல பெரிய ஒரு அமௌண்டா மாறி வரும். இதுவும் உங்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்கும். வரக்கூடிய இந்த 4வது நாளில் உங்களுடைய டேலண்ட் இந்த ஒரு நேரத்தில் வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்க விரும்பிய விஷயத்துல உங்களுக்கு சான்ஸ் ஆனது கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்துக்கு ஒரு படிக்கட்டாக மாற்றும். 5வது நாளில் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையின் புதிய ஆரம்பமாக இருக்கும். நீங்க ஒரு என்னால முடியும் அப்படின்னு நம்பிக்கையான ஒரு முடிவை எடுப்பீங்க. அந்த ஒரு முடிவும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இனி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர்கள் வருவாங்க. வந்து அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வேற மாதிரி உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா கொண்டு போவாங்க. வேலை தொழிலையும் மற்றும் நீங்க விரும்பிய விஷயங்கள்லயும் ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இது வரைக்கும் செய்ய நினைத்த முடியாத விஷயங்கள் இப்பொழுது மெதுவாக உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பேஷன் கூட இந்த ஒரு நேரத்துல சைடு இன்கமாக கூட நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மனநிலை இந்த ஒரு நேரத்தில் மாறிவிடும். நீங்க இனிமேல் பழைய விஷயங்களை நினைத்து வருந்த மாட்டீங்க. பழைய விஷயங்கள், பழைய அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ இருக்கும். அதை மட்டும் நீங்க மறந்து விட்டாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். ஆனா அதை நீங்க மறக்காம இது வரைக்கும் எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட நாட்கள் அனைத்துமே இந்த வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக மாறிவிடும். பழையது அனைத்தையுமே மறந்து விடுவீங்க. புதிதா உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் நீங்க தொடங்கி புதிதா என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகும். வெளியில் மட்டும் கிடையாதுங்க, உள்ளுக்குள்ளேயும் நீங்க மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும்.
எனவே மீனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இப்போது ஆரம்பமாகக்கூடிய ஒரு புதிய அத்தியாயம். இது கஷ்டங்களின் முடிவு மட்டும் கிடையாது, உங்களுடைய உண்மையான ஒரு வாழ்க்கையின் ஆரம்பமாகவும் இருக்கும். சனி பகவான் உங்களை இத்தனை நாட்கள் சோதித்தார், ஆம், இல்லை என்று கூறவில்லை. ஆனாலும் அந்த சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை உயரத்திற்கு உங்களை கொண்டு போவதற்காக மட்டுமே நடந்தவையாக இருக்கும். இனி நீங்க சந்தோஷத்தை தேட வேண்டியது கிடையாது, சந்தோஷமே உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு நல்ல வாய்ப்பு உங்களிடம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக கிடையாது, ஆழமாக மாறப்போகிறது. இந்த ஒரு மாற்றம் நீண்ட காலம் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பதிலாக நிச்சயமாக இருக்கும். இந்த பதிலின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லப்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நான் இதுவரை கூறியது நடக்குமா நடக்காதா என்பதை நீங்க கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.